பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியம். அவருடைய கிருபைதான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய பிரயாணத்தின் மத்தியிலேயும் நம்முடைய எந்த சூழ்நிலைகளிலேயும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக, நமக்கு ஒரு அரணாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அழகாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம். அவரை துதித்து ஒரு பாடலை பாடலாமா? வாங்க, என்னோடு சேர்ந்து பாடுங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உண்மைதானங்க? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? அவருடைய கிருபையை நாம் நினைத்துக் கொண்டே இருப்போம், அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து பாதத்தில் காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.